ஒரு ஸ்கீம் இருக்காமன்னு சொன்னா நீ கவலைப்படான்னு சொல்லிட்டு 3 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணி பில்டிங் வேலை நடந்துருக்குது. யாராவது திமுக மட்டும் ஒண்ணு தெரிஞ்சுங்க, செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேச மாட்டோம், செய்துட்டு சொல்லுவோம். நாங்க அதுதான் சொல்றதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம். அதான் தளபதி அழகா சொன்னாரு, ஓட்டு போட்டவங்க இல்ல ஓட்டு போடாதவங்க நமக்கு ஏன் போன வருத்தப்படணும் நம்ம செயல்படணும்னு சொல்லுவார் தலைவர். அந்த அளவுக்கு தான் நாங்க எங்களுடைய பணியை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அது மட்டும் உதய நாள் விழா என்று தொடர்ச்சியாக நம்முடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட செயலாளர் நம்மை எல்லாம் அன்போடு வழிநடத்துகின்ற, இன்றைக்கு மருத்துவத்துறையை இந்தியாவிலேயே தமிழ்நாட்டின் மருத்துவத்துறையை ஒரு முன் உதாரண துறையாக மாற்றி அமைத்திருக்கின்ற அண்ணன் மாசு அவர்களுடைய ஏற்பாட்டின்படி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. 364 சொற்பொழிவாளர்கள் பங்கு பெறுகின்ற 182 கூட்டங்கள், மொத்தத்தில் 150க்கும் மேற்பட்ட கூட்டங்கள் முடிந்து விட்டன. இன்னமும் 20 கூட்டங்கள் உள்ளன. 27 வரை நாம் பெருமை மிகுந்த துணை முதலமைச்சர் என்று கொண்டாடுகின்ற நம்முடைய தம்பி மாண்புமிகு அமைச்சர் அவருடைய பிறந்த நாள் விழாவை திராவிட மாடல் ஆட்சியினுடைய திட்டங்களை விளக்குகின்ற விழாவாக உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக நீங்கள் அனுப்பி வைத்த 40 பேரும் உங்களுக்கு செய்திருக்கின்ற விஷயங்களை உங்களுக்கு விளக்குகின்ற விழாவாக பெருமிதத்தோடு கொண்டாடுகின்றோம். உறுப்பினராக நீங்கள் மிக குறிப்பாக சோழிங்கநல்லூர் பகுதி மக்களை சார்ந்த நீங்கள் என்னை வெற்றி பெற செய்தீர்கள். ஏனடா இது 6 தொகுதிகள் இருக்கின்றன, அக்கா அல்லது அம்மா ஏன் சோழிங்கநல்லூர் தொகுதியை மட்டும் சிறப்பாக குறிப்பிட்டு சொல்கிறார்கள் என்று நீங்கள் வியக்கலாம். அதிலும் செம்மஞ்சேரியை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நான் அதிக அளவிலே நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். இந்த செம்மஞ்சேரி பகுதியிலே நீங்கள் எனக்கு பெற்றுத்தந்த வாக்குகள் இந்த பகுதியிலே மட்டும் 5214. அண்ணா திமுக பெற்ற வாக்குகள் 1682. வித்தியாசம் 3532. இப்பொழுது சொல்லுங்கள், உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டவள் தானே? இங்கிருந்து டெல்லிக்கு நான் ஏறி செல்கின்ற ஒவ்வொரு படிக்கட்டுகளும் உங்களுடைய உழைப்பினால், உங்களுடைய வியர்வையினால் எனக்கு கிடைத்த, நம்முடைய கழக ஆட்சிக்கு கிடைத்த பரிசு. அது மட்டுமல்ல, இந்த 6 தொகுதிகளிலும் சோழிங்கநல்லூர் தொகுதி ஒட்டுமொத்தத்திலே குறிப்பாக நம்முடைய தம்பி அவர்களுடைய உழைப்பை, எம்எல்ஏ அவருடைய உழைப்பை இங்கே சுட்டி காட்ட வேண்டும். 6 தொகுதிகளிலும் மொத்தம் உள்ள அத்தனை தொகுதிகளிலும் இந்த தொகுதியிலே மட்டும் எனக்கு 1,77,164 வாக்குகள். நினைத்து பாருங்கள், என்னுடைய வெற்றியை நிர்ணயிக்கின்ற அந்த தராசு தட்டினுடைய முள்ளை அப்படியே உயர்த்துகின்ற மிக முக்கியமான இதயம் போன்ற தொகுதியாக இருக்கின்ற இந்த வாக்காளர் பெருமக்களுக்கு, நம்முடைய கட்சியினருக்கு, நிர்வாகிகளுக்கு என்னுடைய இதயமார்ந்த நன்றி. உங்களால் தான் தென் சென்னை தொகுதியிலே 2,25,945 வாக்குகள் வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்று டெல்லிக்கு செல்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. தென் சென்னை தொகுதி எந்த விஷயம் என்றாலும் அதிலே நல்லதுக்கு மட்டுமல்ல, வறுமை வந்தாலோ, வெள்ளம் வந்தாலோ, துன்பம் வந்தாலோ, துயரம் வந்தாலோ அடுத்த நிமிஷம் அழைக்காமல் நம் இல்லத்தில் வந்து நம் தேவைகளை பூர்த்தி செய்பவர். அவரை பார்த்து நான் ரொம்ப நாள் பொறாமப்பட்டிருக்கேன். எல்லா மந்திரிகிட்ட வந்து சண்டை போட்டு இருப்பாரு. எந்த ஸ்கீம் வந்தாலும் என் தொகுதிக்கு கொடுங்கன்னு கேட்டுட்டு வாங்காம மட்டும் வர மாட்டார். அதுல ஒரு டெக்னிக்கல் வச்சிருக்கிறார். அண்ணே, நீங்க எங்க வழியாதான் போகணும், இந்த இடத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கு வந்து ஆட்சி முடிக்கணும்னு சொல்லி இருக்கிறான். இதுல என்ன வேடிக்கைன்னா, கட்சியே ஆரம்பிக்காதவங்கலாம் சொல்லிட்டான், கிளை கழகமே அமைக்காதவங்கலாம் சொல்லிட்டான், ஒன்றிய கழகமே அமைக்காதவங்கலாம் சொல்லிட்டான், மாவட்ட கழகமே அமைக்காதவங்கலாம் சொல்லிட்டான், கட்சியே ஆரம்பிக்காதவங்கலாம் சொல்லிட்டான், டெபாசிட் வாங்காதவங்கலாம் சொல்லிட்டான். எங்களுக்கு என்னன்னா, எங்களுக்கு ஒன்றும் வருத்தம்லாம் இல்லை. இப்ப நாங்க வந்திருக்கிற கூட்டத்துல 4 செய்தியை தான் சொல்லிட்டு போவேன். நீங்க எல்லாம் சேர்ல உட்கார்ந்துருக்கீங்கல்ல, நீங்க எல்லாம் சமமா உட்கார்ந்துருக்கீங்கல்ல, பெண்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து நாங்க கூட்டம் பேசுறோம்ல, இந்த நிலை ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் உண்டா? உட்கார முடியுமா? கதவு கொடுக்கல நின்றுகிட்டு வரவங்கள்ட்ட பதில் சொல்லிட்டு இருந்தோம், இருந்தவா இல்லையா?
இந்த நிலையை மாற்றியவருடைய பிறந்த நாள் தான் இன்னைக்கு. யாரு? புலியின் வரியெடுத்து வரலாற்று சாசனத்தை வரைந்து காட்டியவர், தொட்டிலே கிடக்கும் பொழுதே பூமி உருண்டை பற்றி கவலைப்பட்டவர், தேவலோகத்து கேவலங்களை தெருவில் போட்டு விதித்தவர், கட்டவர்களை மட்டும் பதிக்க தெரிந்தவனுக்கு சுய தருணத்தை எழுத கற்றுத்தந்தவர், கைரேகை மட்டும் பார்த்து கொண்ட நமக்கு எல்லோரா ஓவியத்தை வரைய செய்து மனிதனை மானமும் அறிவுள்ள மனிதனாக பெண்களுக்கு விடுதலையை பெற்றுத் தந்த தலைவன் தந்தை பெரியாரின் பிறந்தனார். பெரியாரை பத்தி பாவேந்தர் சொல்லிட்டாங்க. காசு இல்ல, என்ன பண்ணலாம்? இந்த என்கிட்ட ஒரு பழைய இரும்பு கத்தி இருக்குது, அந்த கத்தியை கொண்டு போய் அடமானம் வச்சு அதுல இருந்து வர காசை எடுத்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டுடலாம். தமிழ்நாட்டுக்காரர்கள் அப்படிதான் இருந்திருக்கிறார்கள். சாப்பாடுன்னு வந்துட்டா தனக்கு காசு இல்லைனாலும் பரவாயில்ல, தன்னை நம்பி வந்த மக்களுக்கு காசு சாப்பாடு போட்டுறணும் அப்படிங்கறதுதான் தமிழ்நாட்டுக்காரர்கள்.